அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இன்னைக்கு ஜூன் 24 திங்கக்கிழமை. இன்னைக்கு தல்மியா பாரத் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று பண்ணேன். ஃபஸ்ட்டு டேட்டா மார்க் பண்ணிடலாம். 24 ஜூனு திங்கக்கிழமை. இந்த ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன். அந்த டோஜ் மாதிரி விழுந்திருக்கு அந்த நாள் தான். இப்போ லோயர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போகிறேன். இல்லை 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். அந்த டிமாண்ட் ஜோனை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு அந்த போரிங் கேண்டில் வீடியோலே போட்டிருக்கேன். போரிங் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அதோட விக்கையும் பாட்டத்தையும் சேர்த்து மார்க் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம் 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த இடத்தையும் பாருங்கள். அந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. லெஃப்ட்டில் பாருங்கள் 2 டபுள் கிரீன் கேண்டில். அதனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனு. இது நம்ம ஏற்கனவே அந்த போரிங் கேண்டில் வீடியோலேயே போட்டிருக்கோம். என்னென்ன பேட்டர்ன் இருக்குது சப்ளை டிமாண்டுக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் எல்லா பேட்டர்னும் காமிச்சிருக்கோம். இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிற பேட்டர்ன். ஃபஸ்ட்டு அந்த ஜோனில் பாருங்கள் ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது, அது ட்ராப்பு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு போரிங் கேண்டில் இருக்குது, அது வந்து பேஸு. அதுக்கப்புறம் 2 கிரீன் கேண்டில், அது வந்து ரேலி. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோன். ஏன்னா டபுள் கிரீன் கேண்டில் இருக்குது. இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டர் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதனால் மறுபடியும் ஸ்டாக் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இதே அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். இது வந்து ஒரு அருமையான செட்டப். ஏன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் அந்த டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ராங்காக இருக்குது, 45 மினிட்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ட்ராப்பு. உங்களுக்கு ட்ராப் அப்படின்னு மார்க் பண்ணிடுறேன். இதில் அந்த ஆரோ மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் கேண்டில் வந்து ட்ராப் கேண்டில். அடுத்து சின்னதாக ஒரு ப்ளூ கலர் கேண்டில் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த டோஜி கேண்டில், போரிங் கேண்டில். அது வந்து பேஸ்ன்னு மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலர் கேண்டில், அது வந்து நமக்கு ரேலி. இங்கே 2 கிரீன் கலர் கேண்டில் இருக்குது, ரெண்டுமே ரேலி கேண்டில் தான். இப்போ இதை ரேலி அப்படின்னு மார்க் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிற பேட்டர்ன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போரிங் கேண்டிலோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு போரிங் கேண்டில் பற்றி. அப்படி இது 45 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இந்த டல்மியா பாரத்தில் இந்த 1804 அப்படிங்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. அதுக்கு நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு கேண்டில் வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 4-5 தடவை இந்த 1804க்கு வந்துட்டு போயிருக்கு. அது ப்ரீவியஸில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு ப்ரைஸ் வந்து கீழே போகக்கூடாது. மறுபடியும் ஆர்டர் வரும்போது அந்த சப்போர்ட் ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கேண்டில் கீழே போக விடாமல் அங்கேருந்து அப்படியே மேலே கொண்டு போயிடும். அதான் அந்த சப்போர்ட் லைனோட பவர். இப்போ எங்கெங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்க சர்க்கிள் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் 1804 ஒரு இடத்த சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஜூன் ஸ்டார்டிங்கில் ஒரு கேண்டில் கேப் அப் ஆயிருக்கு. ஆனால் அதுவும் 1804 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா ஏப்ரலில் வந்து 2 தடவை பாருங்கள் உங்களுக்கு அந்த ஜோனில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே ஒரு தடவை அந்த ஜோனுக்கிட்ட வந்துட்டு போயிருக்கு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 5 டைம் உங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்கு. அந்த 1804 வந்து அதனால தான் அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. சரி, அதனால் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஜோனில் வர்றதுனால தான் அந்த ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணேன். சரி, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னால ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் காலையில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் அவுட் மாதிரி பண்ணிட்டாங்க. இதில் அந்த 1804 கீழே அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கணும். ஆனால் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணுறது தான் எப்போவுமே. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா எங்கெங்கே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸோட முக்கியமான எய்மே அதான். ஏன்னா ஸ்டாப் லாஸ்லாம் நிறைய அமௌண்ட் இருக்கும். நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த சப்போர்ட் ஏரியா எதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சப்போர்ட் ஏரியா கீழே வரிசையாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். மொத்தத்தையும் ஹிட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவாங்க. மெயினாக இந்த வீடியோ போட்டதுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். ஆனால் நான் வந்து 9-16 9-17க்கு ஆர்டர் போட்டுட்டேன். இருந்தால் கூட வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து ட்ராப் அவுட் தான், கண்டிப்பாக இது இங்கேருந்து மேலே வந்துடும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணேன். ஆனால் ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நம்மளை ரொம்ப சோதிப்பான். அவன் எப்படா இவன் எந்த அளவுக்கு தாங்குறான், எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறான், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மார்க்கெட் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போ கரெக்டான இடத்துல நம்ம கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஆனால் மற்ற இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியில் வந்துடணும், அதான் பெஸ்ட்டு. இப்போ இந்த இடம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கிறதுனால 1804 கிட்டத்தட்ட 5 தடவை அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணோம். இப்போ இந்த கால் எடுத்ததுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்குது. 2-3 கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால தான் தைரியமாக அந்த கால் எடுத்தோம். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்னென்னா 4 ஹவர்ஸ் டிமாண்ட் ஜோன். அப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு 45 மினிட்ஸில் வந்துட்டு மறுபடியும் அங்கே சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ 2வது கன்ஃபர்மேஷன். அப்போ 4 ஹவர்ஸில் ஒரு சப்போர்ட் இருக்குது, அது ஒரு கன்ஃபர்மேஷன். 45 மினிட்ஸில் ஒரு சப்போர்ட் இருக்குது. 3வது வந்து 1804, அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன். அப்போ இந்த 3 சப்போர்ட் இருந்ததுனால நம்ம தைரியமாக அந்த ஆர்டருக்குள்ளே என்ட்ரி ஆனோம். டல்மியா பாரத் ஜூன் மந்த் கால் தான் வாங்கினேன். 1820 கால் ஆப்ஷன், 22 ரூபா 10 காசு வாங்கினேன். இது குவான்டிட்டி வந்து 250
250 குவான்டிட்டி செல் பண்ணது 30 ரூபாய்க்கு செல் பண்ண 1975 கிடச்சிது. கண்டிப்பாக சரியான இடத்துல சரியான சப்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஆர்டர் எடுத்தோன்னா கண்டிப்பாக நல்ல லெவலில் ப்ராஃபிட் பண்ணலாம். போரிங் கேண்டிலோட வீடியோவும் சப்ளை அண்ட் டிமாண்ட் அதோட வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள். பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இந்த ட்ராப் பேஸ் ரேலி அதுமாதிரி எல்லா பேட்டர்னுமே அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.